ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திருச்சிபுரம் அட்ராசிட்டி சேனல். இன்றைக்கி நம்ம வந்து பொங்கல் செலிப்ரேஷன் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ அதெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொங்கலுக்கானது தான் பார்த்துட்ருக்குறோம். இது வந்து பொங்கல் விடிஞ்சா பொங்கல். இப்போ வந்து நைட்டு வந்து போகிக்கு செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். என்னென்னா நம்மளோட முன்னோர்களை நினச்சி அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டத்தெல்லாம் சமைச்சு அவங்கள நினச்சி எல்லோரும் நல்லா இருக்கணும், குடும்பம் செழிப்பாக இருக்கணும்னு நினச்சி நம்ம வேண்டிப்போம். ஏன்னா அவங்க ஆசை கண்டிப்பாக வேணும் இல்லையா? இது வந்து நாள் போகி நைட்டு வந்து செய்வோம். ஓகேங்களா? இது எத்தனை ஊரில் செய்வீங்க என்னென்னு எனக்கு தெரியாது. பட் எங்கள் ஊர் தருமபுரியில் இது எங்கள் ஏரியாவில் செய்கிறது வழக்கம். அப்புறம் அன்னதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நைட்டு வந்து வீடெல்லாம் வலிச்சு விட்ருவாங்க. அப்புறம் வாசலெல்லாம் சாணி போட்டு வலிச்சிட்டு வாசல் ஃபுல்லாக பெருசாக இருக்கும். இதை ஒரு கோலம் தான் கட்டிகிட்டு இருக்காங்க. வாசல் ஃபுல்லாக கோலம் போட்டு விட்டுருவோம். ஒரு பக்கம் தார்மி பாருங்கள், அவள் கோலம் போட்டுட்டு இருக்கிறா. ஸோ அவங்கெல்லாம் கோலம் போட்டு முடிச்சுட்டு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வாசலில் வந்து இப்போ வந்து அடுப்பு வெட்ட ஆரம்பிப்பாங்க. அடுப்புனா இப்போ இந்த இடத்துல மேடாக இருக்குல்ல, அதுதான். இந்த இடத்துல வந்து வாசல்லே வந்து குழி வெட்டுவாங்க. குழி வெட்டி இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சுத்தபத்தமாக தான் செய்யணும். காலையில் எழுந்துச்சி நல்ல நேரம் வந்து நம்மளுக்கு 6:30லேருந்து 7 மணி வரைக்கும் சொன்னாங்க. ஸோ அந்த இதுக்குள்ளேயே வந்துட்டு நம்மளுக்கு அடுப்பு திறக்கணும். ஓகேங்களா? அடுப்பு வெட்டுறேன்னு சொல்லக்கூடாது, அடுப்பு திறக்கணும். ஸோ அது எப்படி திறக்கிறது நீங்களே பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சாமி கும்பிட்டு வெத்தலை இதெல்லாம் வச்சு அவங்களுக்கு காணிக்க வச்சு நம்மளுக்கு அடுப்பு திறப்பாங்க. நல்ல நேரத்தில் தான் திறக்கணும். ஸோ வந்துட்டு நம்ம ஊர் சைடே ஒரு ஸ்பெஷலான விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லலை. ஜென்ஸ் வந்து மோஸ்ட்லி இந்த பொங்கல் வந்து வைப்பாங்க. ஏன்னா எல்லா ஊர்லேயும் இந்த மாதிரி இது இருக்கா என்னன்னு தெரியல. பட் நம்ம இதில் இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, பொண்ணுங்க வந்துட்டு வருஷம் முழுக்க வேலை பார்க்குறாங்கல்ல. ஸோ அந்த 1 நாள் 2 நாள் வந்துட்டு அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க ஆண்கள் வந்துட்டு அவங்க தான் பொங்கல் வைக்கணும்னு சொல்லிட்டு அது ஏதோ ஒரு ஐதீகமாக. அது வந்து எத்தனை பேர் இப்போலாம் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரியாது. பட் எங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு இந்த வருஷம் பொங்கல் வச்சாங்க. ஸோ அவங்க தான் மோஸ்ட்லி எல்லா வேலையுமே பார்த்தாங்க. நாங்கள் கூட மாட இருந்து எடுத்து கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு மற்ற ஒர்க்கு பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா எல்லாருக்குமே ஒர்க் கனெக்டாக இருக்கும். யாருமே நம்மளால் சும்மா இருக்க முடியாது. ஏன்னா வில்லேஜ்லேயே ஆடு மாடு எல்லாமே இருக்கும் இல்லையா? அதையும் பார்க்கணும், இதையும் பார்த்துக்கிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு வந்து திறந்துட்டாங்க. இதை வந்து நல்ல நேரத்துலேயே செய்யணும். அவங்க காலையிலே குளிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து அடுப்பை வந்து வெட்டி வச்சுருக்குறாங்க. ஓகேங்களா? இப்போது இது மேலே வந்துட்டு நம்மளுக்கு மண் வந்து உருண்டை வைக்கணும் அடுப்பு. ஸோ அதுக்கு வந்து இப்போ வந்து நல்ல மண்ணாக பார்த்து இதை வந்து சலித்து இதை ரெடி பண்ணுவாங்க. இதை வந்து டைரெக்டாக போய் இது பண்ண மாட்டாங்க. இதில் தண்ணி தெளித்து இதுக்குன்னு வந்து செய்முறை இருக்குது. அதாவது மாட்டு கோமியம், அதுக்கப்புறம் தவிடு, இந்த மாதிரி எல்லாம் போட்டு அதை சுத்தபத்தமாக இருந்து நல்லா மிதித்து சலித்து நம்மளுக்கு உருண்டை மாதிரி உருட்டி அதை கொஞ்சம் காய வச்சு அதை சாணியில் போட்டு வலித்து நம்மளுக்கு அந்த அடுப்பு திறந்து வச்சாங்களா அது மேலே வைப்பாங்க. நம்ம எப்போவுமே பொங்கல் பானை வந்து ஒரு பானையில் வைக்க மாட்டோம். பொங்கல் பானை வந்து 2 பானையில் வைப்போம். அது எப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் பார்ப்பீங்க பாருங்கள். நம்ம மிதித்த மண் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி உருண்டை பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி உருண்டை பண்ணி எத்தனை பானை வைக்கிறோம் அதுக்கு ஏற்ற மாதிரி 6 7 உருண்டை இல்லை 9 உருண்டை ஒத்தப்படையில் தான் செய்வாங்க. ரெட்டைப்படையில் செய்ய மாட்டாங்க. 9 உருண்டை, 11 உருண்டை, 7 உருண்டை அந்த மாதிரி தான் செய்வாங்க. நாங்கள் வந்து எப்போவுமே பானை வந்து 2 பானை தான் வைப்போம். 2லேயுமே ஸ்வீட் பொங்கல் வைக்க மாட்டோம், ஒயிட் பொங்கல் தான். பானை வந்துட்டு தைப்பொங்கல் காலையிலனா அன்றைக்கி காலையில் தான் போய் மண்பானை ஒரு 6-7 பானை எடுத்துகிட்டு வருவாங்க. ஓகேங்களா? எடுத்துகிட்டு வந்து அதை கழுவி இந்த மாதிரி ட்ராயிங் பண்ணிவிடுவாங்க. ஸோ இப்போ பானையில் வந்து நல்ல நேரத்தில் வந்து பொங்கல் வைக்கணுன்றனால காலையிலே வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹஸ்பண்ட் தான் இப்போ எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து உப்பு போட்டு பால் போட்டுருவாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து 2 பொங்கல் வந்து எப்போவுமே நம்மளுக்கு பொங்கும்போது பார்த்திங்கன்னா கிழக்கு இல்லைனா வடக்கு பக்கம் தான் பொங்கி வரணும். இது எத்தனை பேர் நம்புறீங்க என்னன்னு தெரியலை. பட் அதுதான் உண்மை. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா அப்படி வந்துச்சுன்னா குடும்பம் செழிப்பாக இருக்குன்னு அது ஒரு நம்பிக்கை தான். ஓகேங்களா? ஒரு சைடு அம்மாவும் ஹஸ்பண்டும் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அம்மானா யாருன்னு கேட்காதீங்க. அம்மானா வந்துட்டு என்னோடய மதர் இன்லா தான், என்னோடய மாமியார் தான் அம்மானு சொல்லுவேன். ஸோ அதனால தான் அங்கிட்ட அம்மாவும் ஹஸ்பண்டும் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நீ எங்கே போனேன்னு கேட்டால், நான் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்க பசங்க எல்லாருமே வந்துட்டு மரத்துக்கு காப்பு கட்டுறது போயிட்டோம். காப்பு கட்டுறதுனா இந்த மாதிரி ஒயிட்லேயும் செம்மண்ணையும் கலந்து இந்த மாதிரி பெயிண்ட் அடிக்கணும் மேலேயும் கீழேயும். அடிச்சுட்டு பொங்கல் நாள் நம்மளுக்கு வந்து அந்த பொங்கப்பூவு, தும்பப்பூவு, மா இலை, வேப்ப இலை இதெல்லாம் வந்துட்டு சேர்த்து பூ மாதிரி கட்டி இந்த பெயிண்ட் அடிச்சோலே அதில்னா வந்து நம்ம கோர்த்து விடணும். கூரை மேலே, ஓட்டு மேலே, வீட்டு மேலே வைக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு பொங்கல் பானை வச்சு நம்ம எந்த இடத்துல படைக்க போகிறோமோ அந்த இடத்துக்கு நேராக சணல் கயிறில் ஃபுல்லாக மாலை மாதிரி தோரணை மாதிரி கட்டி விட்டுருவாங்க. ஓகேங்களா? எங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியா சைடு வந்துட்டு ஒயிட் பொங்கல் தான் பண்ணுவாங்க.
ஸ்வீட் பொங்கல் பண்ண மாட்டாங்க, சக்கரை பொங்கல் எப்பவும் பண்ண மாட்டாங்க. ஒயிட் பொங்கல் தான் 2 பானையிலையுமே பண்ணுவாங்க. எங்களுதில் வந்துட்டு குட்டி பானை வந்துட்டு வடக்கு பக்கமும், பெரிய பானை வந்துட்டு கிழக்கு பக்கமும் பொங்குச்சு. ஸோ நல்லபடியாக பொங்கிடுச்சு. இங்கிட்டு வந்து இவங்கெல்லாம் அதை அரிசியை போட்டு அதுக்கப்புறம் பொங்க பானையெல்லாம் இறக்கிட்டாங்க. பட் என்னால் அதை வந்து உங்கள்கிட்ட ஷோ பண்ண முடியல. ஏன்னா வீடியோ வந்து நான் எடுக்கலை. நான் வந்து நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்களே என்னோடய சிஸ்டர்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கெல்லாமே வந்துட்டு என்னோடய அண்ணி பிள்ளைங்க. ஸோ அவங்க தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்களாம் அங்கிட்டு மற்ற வேலை பார்த்துருந்தனால எங்களால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. ஓரளவு தான் என்னால் உங்களுக்கு ஷோ பண்ண முடிஞ்சிச்சு. ஓகேங்களா. இப்போ சாமியை கும்பிட்டு அரிசி எடுத்து போட்டுருவாங்க. அடுத்து தார்மியுமே வந்து அரிசி போடுவா. நாங்கள் அங்கிட்டு மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு இதை பொங்கலை இறக்கி வச்சுட்டு இதுக்கு வந்துட்டு என்ன சைடிஷ்னு கேட்டிங்கன்னா, இதுலேயே வந்துட்டு நம்மளுக்கு வந்து இந்த பொங்கல்னால நம்மளுக்கு பூசணிக்காய் குழம்பு தான். இதுக்கு வந்து காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு போடாமல் பானையிலேயே வந்துட்டு பூசணிக்காய், அதுக்கப்புறம் வந்துட்டு அவரைக்காய் விதை இதெல்லாம் போட்டு ஒரு கிரேவி மாதிரி சூப்பராக வைப்பாங்க. அது சாமிக்கு படைச்சனாலே என்னன்னு தெரியல, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் பொங்க வைக்கிறப்போ நாங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க யாருமே சாப்பிட மாட்டோம். பொங்க வச்சு முடிச்சுட்டு சாமிக்கு படைச்சதுக்கப்புறம் தான் நாங்கள் எல்லாருமே சாப்பிடுவோம். ஸோ என்னால் ஓரளவு தான் கவர் பண்ண முடிஞ்சிச்சு கைஸ். நான் அது ஃபுல்லாக இப்போ வீடியோ வேறு முடிய போகுது. எங்களது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக எடுத்திருந்தால் உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும். பொங்கல் அங்கிட்டு ரெடி ஆகிடுச்சு. அதனால் நாங்கள் வந்து இப்போ மஞ்சள் பறிக்க வந்துட்டோம். பொங்கல் வைக்கும்போது எங்களால் மஞ்சள் வைக்க மாட்டாங்க. பொங்கல் வச்சு படைக்கும் போது எங்களில் வந்துட்டு மஞ்சள் எட்டு வருவாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே மஞ்சள் தோட்டம் எங்களோடது தான். மஞ்சள் போட்டிருக்குறோம். ஸோ இப்போ இதில் இருந்து ஃப்ரெஷ்ஷாக பிடுங்கிட்டு போய் படைக்கிறதுக்கு இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே நம்ம தோட்டம் தான். மஞ்சள் போட்டிருக்குறோம். அதுக்கப்புறம் வள்ளி கிழங்கு போட்டிருக்குறோம். எல்லாமே ஷோ பண்ணலான்னு பார்த்தேன். என்னால் காட்ட முடியல. ஏன்னா அவ்வளோ ஒர்க்கு பிஸி. ஓகேங்களா. ஏன்னா ஒரு பக்கம் ஆடு மாடெல்லாம் இருந்துச்சு, அதுக்கெல்லாம் பார்க்கணும் இல்லையா. எல்லாத்துக்குமே ஒர்க்கு பிஸி அன்னைக்கெலாம். இன்றைக்கி இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே ஒன் டேயோட இது தான். அடுத்துக்கடுத்து நெக்ஸ்ட் நாள் மாட்டுப்பொங்கல் இருக்குது, அதுக்கப்புறம் கறி நாள் இருக்குது. அது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். என் பிள்ளைங்க வந்து ஷூட் பண்ணால ஓரளவு தான் என்னால் எடுக்க முடிஞ்சிச்சு. ஸோ சாரி, ஃபுல்லாக என்னால் காட்ட முடியல. அதனால் ஓரளவு தான் என்னால் காட்ட முடிஞ்சு. தப்பாக எடுத்துக்காதீங்க, ஓரளவு கிளியராக இல்லைன்ட்டு. மோஸ்ட்லி வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்துட்டு நாங்கள் பொங்கல்லாம் வச்சு மஞ்சள் எடுத்துகிட்டு போய் கரும்பெல்லாம் வச்சு சாமிக்கெல்லாம் படைச்சிட்டோம். படைக்கிறதெல்லாம் காட்டலான்னு பார்த்தோம், காட்ட முடியல. ஏன்னா எல்லாருக்குமே ஒர்க்கு இதெல்லாம் எல்லாமே மறந்துட்டோம். வேறு வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கே மறந்துட்டோம். ஸோ ஃபினிஷிங் வந்து இந்த மாதிரி தான் நாங்கள் படைத்தோம். 2-3 இடத்துல படைப்போம். அது ஒரு இடத்துல படைச்சதை மட்டும் தான் காட்டினேன். இத்தோட நம்மளுக்கு வந்து தை பொங்கல் முடிஞ்சுது. அதாவது ஃபஸ்ட்டு டே பொங்கல் சூரியன் பொங்கல் முடிஞ்சுது. 2வது மாட்டு பொங்கலான இது தான் பார்க்குறீங்க. இதில் வந்து ஃபுல்லாக நான் எடுக்க முடியல, கொஞ்சம் தான் கிளிப்பு இருந்ததால் நான் இதில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். செகண்ட் டே வந்து நம்ம வீட்டில் இருக்கிற இவங்க எல்லாத்தையுமே குளிப்பாட்டி சீராட்டி சாப்பாடு கொடுத்து ஹேர் கட் பண்ணி மேக்கப் பண்ணி எங்களுக்கு இதுவே ப்ராசஸ், பெரிய ப்ராசஸ்ஸு. ஓகேங்களா. ஸோ இவங்க எல்லாத்தையுமே நல்லா அழுக்கு தேய்ச்சி சோப்பு ஷாம்பெல்லாம் போட்டு இவங்களோட ஹேரெல்லாம் கட் பண்ணி இவங்களுக்கு கலரில் பொட்டு வச்சு கொம்புக்கு பெயிண்ட் அடித்து மாட்டு கயிறு மூக்கணாங்கயிறு எல்லாத்தையுமே மாட்டி வச்சுருந்தோம். அப்புறம் இவங்கெல்லாம் குளிக்க வச்சனால இவங்களுக்கு ரொம்ப குளிர் எடுக்கும் இல்லையா. அதனால் இவங்களை வந்து வெயிலில் சரி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி வெயிலில் வந்து குளிர் காஞ்சிட்ருக்குறாங்க. இவங்களுக்கு அன்றைக்கி ஃபுல்லாக நம்மளுக்கு எந்த அளவுக்கு வயிறார நல்லா சாப்பாடு போடணுமோ அந்த அளவுக்கு நல்லா வயிறார சாப்பாடு போட்டிருப்போம். இப்போ இவங்க வந்து குளிர் காஞ்சிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் சாப்பாடு வந்து அன்றைக்கி வந்து அம்மா வந்து வெரைட்டி ரைஸ் தான் அன்றைக்கி பண்ணியிருந்தாங்க. மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி வந்து வெரைட்டி ரைஸ் தான் பண்ணுவாங்க. அதிலே மிக்சடாக வந்துட்டு காய், சோறு, காரம் எல்லாமே போட்டு வெரைட்டி ரைஸ் மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதை தான் படைப்பாங்க. இதை வந்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வீட்டை சுற்றிட்டு வருவாங்க. வீட்டை சுற்றி இப்போ ஓடுவாங்க. என்னென்னா ஒரு இதில் வந்துட்டு தீர்த்தம், ஒரு இதில் வந்துட்டு சாம்பிராணி, இன்னொன்றில் ஊதுபத்தி, மணி அடிச்சுக்கிட்டு போலியோ பொங்கல்னு சொல்லிக்கிட்டே வீட்டை சுற்றிட்டு ஒரு 3 டைம் ஓடுவாங்க. அது என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியல. நான் வேணால் தெரிஞ்சால் கேட்டு சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சால் அது என்ன அர்த்தம்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன வேர்ட்னா போலியோ பொங்கல்னு சொல்லிட்டு வீடை சுற்றிலும் நம்மளுக்கு வந்து மாட்டு கட்டாந்தரெல்லாம் சுற்றிட்டு 3 டைம்ஸ் வருவாங்க. நம்ம ஆளுங்களை அங்கே குளிக்க வச்சோம் இல்லையா. ஸோ மேக்கப் பண்ணி ஃபினிஷிங் வந்து பார்த்துக்கோங்க. கொம்பில் வந்துட்டு ஃபுல்லாக கயிறெல்லாம் மாற்றி விட்டாங்க. எல்லா கயிறுமே மாற்றி விட்டு கலர் போட்டு வச்சு பலூன்லாம் கட்டி விட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இவங்க போகிறவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா சுற்றிலும் 3 டைம் நம்மளுக்கு சுற்றி வருவாங்க. ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இப்போ நான் தூரத்துலேருந்து வீடியோ எடுத்துகிட்டு நான் தான் பேக்கில் போயிட்டு இருக்கேன். ஸோ நம்ம வீடு வந்துட்டு இப்படி தான் இருக்கும் ஃப்ரண்ட்டில் எல்லாமே. என்னால் ஃபுல்லாலாம் உங்கள்கிட்ட காட்ட முடியல. இன்னொரு டைம் கண்டிப்பாக காட்டுறேன். ஓகேங்களா.
ஸோ இது சுற்றி வந்ததுக்கப்புறம் நாங்கள் சாமிக்கு படைச்சிட்டு அப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அந்த சாப்பாடை மாட்டுக்குமே கொடுத்துருவோம். ஸோ அவ்வளோதான் கைஸ், நான் 2 நாள் பொங்கல் செலிப்ரேஷன் உங்களுக்கு போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எங்களோட பொங்கல் செலிப்ரேஷன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திருச்சி பொன் அட்ராசிட்டிஸ் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் ஆதரவே எங்களுக்கு கொடுங்க மேலும் மேலும். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.